பயிற்சி வினா 12. அருணா நிறுமத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து சரக்கிருப்பு சுழற்சி விகிதம், கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம், கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் மற்றும் நிலைச்சொத்துக்கள் சுழற்சி விகிதம் கணக்கிடவும். 4 விகிதங்கள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு விகிதமாக போடலாம். சரக்கிருப்பு சுழற்சி விகிதம். ஃபஸ்ட்டு சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் எழுதி அதுக்கான ஃபார்முலா எழுதி அந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன தகவல்கள் தேவை அப்படின்றத இந்த கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து எடுத்து எழுதலாம். தேவையானதை நம்ம கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சரக்கிருப்பு சுழற்சி விகிதத்தினுடைய ஃபார்முலா எழுதிடலாம். சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் சுழற்சி விகிதம் இஸ் ஈக்குவல் டு சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் என்ன? விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை டிவைடட் பை சராசரி சரக்கிருப்பு. சுழற்சி விகிதம் அப்படின்னாலே மேலே விற்பனை வரும். ஏதோ ஒரு விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலையோ, கடன் விற்பனையோ, இல்லைன்னா கடன் கொள்முதல், செலுத்த வேண்டியவைகள்னால் கடன் கொள்முதல், இந்த மாதிரி ஏதோ ஒரு விற்பனை மேலே இருக்கணும் கண்டிப்பாக. டிவைடட் பை இந்த கொஸ்டினில் கொடுத்த இந்த விகிதத்துடைய பேர் கீழே இருக்கணும். இப்போ இங்கே சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் அப்படின்போது விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை, விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை, டிவைடட் பை சரக்கிருப்புன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சராசரி சரக்கிருப்பு, சராசரி சரக்கிருப்பு. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம பார்த்துட்டா 2 ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஃபஸ்ட் இந்த கணக்கில் சரக்கிருப்பு சுழற்சி விகிதத்தில் நமக்கு தேவையானது விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை. கொஸ்டினில் பாருங்கள், 3வது பாயிண்ட், கூடுதல் தகவலில் 3வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை 16 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 16 லட்சத்தை இங்கே விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை 16 லட்சம் டிவைடட் பை சராசரி சரக்கிருப்பு. சராசரி சரக்கிருப்பு இதில் கொடுக்கல, ஆனால் சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க. தொடக்க சரக்கிருப்பு, இறுதி சரக்கிருப்பு, 2 சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது சராசரி சரக்கிருப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ குறிப்பு போட்டு கண்டுபிடிக்கலாம். இங்கே குறிப்பு நம்ம கண்டுபிடிக்க எதுக்காக குறிப்பு போடுறோம்? சராசரி சரக்கிருப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போது சராசரி சரக்கிருப்பு இஸ் ஈக்குவல் டு தொடக்க சரக்கிருப்பு ப்ளஸ் இறுதி சரக்கிருப்பு. ஹோல் டிவைடட் பை 2. சராசரினாலே எத்தனை கூட்டுறோமோ அதால் டிவைட் பண்ணும். இங்கே 2 விஷயங்களை கூட்டினாலும் 2ஆல் வகுத்துருந்தோம். அப்போது சராசரி சரக்கிருப்பு கொடுக்கல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தொடக்க சரக்கிருப்பு ப்ளஸ் இறுதி சரக்கிருப்பு டிவைடட் பை 2. தொடக்க சரக்கிருப்பு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரக்கிருப்பு 2018 மார்ச் 31 3,60,000 ப்ளஸ் இறுதி சரக்கிருப்பு 4,40,000 ஹோல் டிவைடட் பை 2. இதை இறுதி சரக்கிருப்பும் தொடக்க சரக்கிருப்பையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். இப்போ 2ஐயும் கூட்டிடலாம். 3,60,000 4,40,000. இப்போ 3 லட்சத்தி 4 லட்சத்தையும் கூட்டினா 7 லட்சம் ஆகும். இந்த 60,000 40,000 கூட்டினா 1 லட்சம். அப்போ 7 லட்சத்தையும் அந்த 1 லட்சத்தையும் கூட்டினா 8 லட்சம். 8 லட்சம் டிவைடட் பை 2. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 4 2 4 2 8. அப்போது
சராசரி சரக்கிருப்பு 4 லட்சம். அப்போ சராசரி சரக்கிருப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி அதை எடுத்து கொஸ்டினில் போடலாம். சராசரி சரக்கிருப்பு 4 லட்சத்தை எடுத்து போடலாம். அப்போ சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் அப்படின்றது விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 16 லட்சம். சராசரி சரக்கிருப்பு நம்ம குறிப்பு போட்டு கண்டுபிடிச்சோம் 4 லட்சம். இப்போ இந்த ஜீரோஸ் கட் பண்ணலாம் பாருங்கள். இங்கே மேலே 5 ஜீரோ இருக்குது, கீழே 5 ஜீரோ இருக்குது. இதை கட் பண்ணிடலாம். அப்புறம் மீதி இருக்கிறத நம்பரை மட்டும் கட் பண்ணலாம். 1 4 4, 4 4 16, 4/1 4. எப்போதும் சுழற்சி விகிதத்தில் மடங்குகளாக சொல்லணும். அப்போ 4/1 4, 4 மடங்கு. இதுதான் சுழற்சி விகிதத்துடைய ஆன்சர், 4 மடங்கு. இரண்டாவது விகிதம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் போடலாம். ஃபஸ்ட்டு தலைப்பு போட்டு ஃபார்முலா எழுதலாம். இரண்டாவது கொஸ்டின், கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். இதான் கண்டுபிடிக்கணும். அப்போ கணக்குகள் மூலம் பெற வேண்டிய சுழற்சி விகிதம் இஸ் ஈக்குவல் டு, எப்பொழுது நான் சொல்லுங்கள், சுழற்சி விகிதம் வந்தாலே மேலே விற்பனை இருக்கணும். இங்கே பெற வேண்டியவை என்ன? கடன் விற்பனை தான் பெற வேண்டியது. நமக்கு பெற வேண்டியது கடன் விற்பனை. அப்போ மேலே வரும்போது எப்போது விற்பனை எடுக்கணும், இங்கே வந்து கடன் விற்பனை. ஏன்னா பெற வேண்டியதுனால கடன் விற்பனை. அப்போது இங்கே ஃபஸ்ட் டிவைட் போட்டுடலாம். மேலே வந்து கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய், கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் டிவைடட் பை, இப்போ கணக்குகள் மூலம் பெற வேண்டியவை. அப்போ கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி. சரக்கிருப்பு சுழற்சி விகிதத்தில் என்ன பார்த்தோம்? விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அடக்க விலை டிவைடட் பை சராசரி சரக்கிருப்பு. அந்த ஃபார்முலாவோடது சராசரி சரக்கிருப்பு கீழே வந்துருச்சு. கணக்குகள் மூலம் பெற வேண்டியவர்களுடைய சராசரி டிவைடில் வந்துடணும். அப்போது கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். 2 ஈக்குவல் மட்டும்தான். இந்த கொஸ்டினில் பாருங்கள், அதாவது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அவ்வாண்டில் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் கொடுத்துருக்காங்க, கொள்முதல் கொடுத்துருக்காங்க, அடக்க விலை கொடுத்துருக்காங்க. அதாவது விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் அடக்க விலை 16 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அவ்வாண்டில் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய், இங்கே விற்பனைன்றது கடன் விற்பனை தான். அப்போ கடன் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் 35 லட்சம். அப்போது கடன் விற்பனை கொடுத்துருக்காங்க 35 லட்சம். கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 35 லட்சம் டிவைடட் பை கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி. கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகள் தொடக்கம் இறுதி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம சராசரி நம்ம கண்டுபிடிக்கணும். தொடக்கமும் இறுதியும் கொடுத்துருந்தா நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு குறிப்பு எழுதணும். அப்போ குறிப்பு எழுதி கண்டுபிடிக்கலாம். குறிப்பு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கணக்குகள் மூலம் பெற வேண்டியவர்களின் சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போது கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி. சராசரினாலே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், தொடக்கத்தையும் இறுதியும் எடுத்து கூட்டி 2ஆல் வகுத்துடணும். அப்போது கணக்குகள் மூலம் பெற வேண்டியவை தொடக்க இருப்பு ப்ளஸ் இறுதி இருப்பு, தொடக்க இருப்பு ப்ளஸ் இறுதி இருப்பு. எதோடைய தொடக்க இருப்பு இறுதி இருப்பு?
கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும். கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகள்ன்றது கடனாளிகளும் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டும். அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நேரடியாகவே கொடுத்துருக்காங்க. கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகள் 7,40,000 6,60,000 7,40,000 ப்ளஸ் 6,60,000 டிவைடட் பை 2. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 கூட்டி 2ஆல் வகுத்துட்டா நம்மளுக்கு கணக்குகள் மூலம் பெற வேண்டியவர்களுடைய சராசரி கிடச்சிரும். அப்போ 7,00,000 6,00,000 ஃபஸ்ட் கூட்டிடுங்க, 13 லட்சம் ஆகும். இங்கே 40,000 60,000 கூட்டினா 1 லட்சம், 13 லட்சம் ப்ளஸ் 1 லட்சம் 14 லட்சம் டிவைடட் பை 2. 2 2 7 2 14. அப்போது 7 5 0 இருக்குது பாருங்கள், 7 லட்சம் ரூபாய் கணக்குகள் மூலம் பெற வேண்டியவர்களுடைய சராசரி 7 லட்சம். இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கணக்கில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி சுழற்சி விகிதம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அதுக்கு கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் டிவைடட் பை கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி போடணும். கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி நம்ம குறிப்பு போட்டு கண்டுபிடிச்சிட்டோம், 7 லட்சம். இப்போ ஜீரோஸை கேன்சல் பண்ணால் போதும். மேலே 5 0 கீழே 5 0 இருக்குது, கேன்சல் பண்ணிடுங்க. இப்போது 1 7 7 5 7 35 5/1 5. எப்போதும் சுழற்சி வீதம் மடங்கில் சொல்லணும், 5 மடங்கு அப்படின்னு எழுதிடணும். இதுதான் கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம், 5 மடங்கு. இதான் ஆன்சர். மூன்றாவது விகிதம் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். அப்போ அதுக்கு ஃபார்முலா எழுதிடலாம். மூணாவது கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். சுழற்சி விகிதம் கண்டுபிடிக்கணும். இப்போது இதுக்கான ஃபார்முலா, நம்ம சுழற்சி விகிதம் அப்படின்னு வந்தாலே விற்பனை மேலே இருக்கணும், கீழே அந்த சுழற்சி விகிதம் எந்த சுழற்சி விகிதமோ அதனுடைய சராசரி கீழே வந்துடும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது செலுத்த வேண்டியவை. செலுத்த வேண்டியவை என்னென்ன, நம்ம கொடுக்க வேண்டியது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், கடன் கொள்முதல் பண்ணியிருப்போம். அதனால் மேலே வந்து நிகர கடன் கொள்முதல், நிகர கடன் கொள்முதலை மேலே எழுதணும். நிகர கடன் கொள்முதல் டிவைடட் பை செலுத்த வேண்டியவைகளின் சராசரி கீழே எழுதணும். கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி. இதுதான் ஃபார்முலா. அப்போது கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம்ன்றது நிகர கடன் கொள்முதல் டிவைடட் பை கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி. இப்போ 2 சமம் போட்டு வச்சுக்கலாம். என்னென்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளுடைய தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் கொடுத்துருக்காங்க. அப்போது சராசரி தொடக்க இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி 2ஆல் வகுத்து கிடைக்கிறது சராசரி கிடச்சிரும். அதேமாதிரி பாருங்கள், அவ்வாண்டில் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் கொள்முதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கடன் கொள்முதலா ரொக்க கொள்முதலா கடன் விற்பனையா ரொக்க விற்பனையான்னு கொடுக்கல. ஆனால் இந்த கணக்கு எது சம்மந்தப்பட்டதுன்னா கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியது, கணக்குகள் மூலம் பெற வேண்டியதுன்னு இருக்கணும்ல. கொடுக்கப்பட்ட விவரங்களை கடனாகவே கருதணும். இதை கடன் விற்பனையாக நான் போன கணக்கில் கருதணும், போன 2வது கொஸ்டின் கருதணும்.
இப்போது அதே மாதிரி அவ்வாண்டில் கொள்முதல் 21 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது கடன் கொள்முதலாக கருதிடலாம். அப்போ கடன் கொள்முதல் வந்து 21 லட்சம்னு கொடுத்துருக்காங்க. 21 லட்சம் கடன் கொள்முதல் 21 லட்சம் டிவைடட் பை, இப்போ நம்மளுக்கு கீழே கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்படலை, ஏன்னா தொடக்க கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளும் இறுதி இருப்பும் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு குறிப்பு எழுதி கண்டுபிடிக்கலாம். குறிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சராசரி, அதாவது கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி. இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஏற்கனவே தெரியும். சராசரினாலே தொடக்க இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். தொடக்க இருப்பு கூட்டல் இறுதி இருப்பு டிவைடட் பை 2. தட் இஸ் ஈக்குவல் டு, தொடக்க இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியனுடைய தொடக்க இருப்பு வந்து 1,90,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியனுடைய இறுதி இருப்பு 2,30,000 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 2. இப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளுடைய சராசரி கிடச்சிரும். இது ரெண்டையும் கூட்டலாம். இந்த 1,00,000 2,00,000 கூட்டினா 3 லட்சம், 90,000 30,000 கூட்டினா 1,20,000, அந்த 1,20,000 இந்த 3 லட்சத்தையும் கூட்டினா 4,20,000 4,20,000 டிவைடட் பை 2. இப்போது இரண்டாம் வாய்ப்பாடில் கட் பண்ணிடலாம். O2 2, E2 4, O2 2. அப்போது 2,10,000 ரூபாய் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவர்களுடைய சராசரி. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து கொஸ்டினில் நம்மளுடைய கணக்கு கொண்டு வந்துடலாம். கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவர்களுடைய சுழற்சி விகிதம் அப்படின்றது நிகர கடன் கொள்முதல் கொடுக்கப்பட்டிருக்கனால கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவர்களுடைய சராசரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2,10,000. இப்போ 0 கட் பண்ணிடலாம். இங்கே கீழே 4 0 இருக்குது, மேலேயும் 4 0 கட் பண்ணலாம். மீதி என்ன இருக்குது பாருங்கள், 210 டிவைடட் பை 21. ஓர் 21 1, ஓர் 21 21. பாருங்கள், இங்கே 1 இந்த 0 இருக்குது. 10 மடங்கு. சுழற்சி வீதனாலே மடங்களை குறிப்பிடணும். 10 மடங்கு தான் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி. இதுதான் ஆன்சர். இல்லை நான்காவது விகிதம் நிலை சொத்துக்கள் சுழற்சி விகிதத்தை கணக்கிட சொல்லியிருக்காங்க. அப்போ நிலை சொத்துக்கள் சுழற்சி விகிதத்தை கணக்கெடுக்கலாம். 4வது நிலை சொத்துகள் சுழற்சி விகிதம். இதோட ஃபார்முலா எழுதலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சுழற்சி விகிதம் அப்படி வந்தாலே விற்பனை மேலே இருக்கணும், இல்லைனா கொள்முதல். செலுத்தல்கள் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகள் வந்தால் மட்டும் கொள்முதல், மற்றது எல்லாத்துக்குமே விற்பனை மேலே இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் நிலை சொத்துக்கள் சுழற்சி விகிதத்தில் விற்பனை மூலம் மேலே இருக்கணும். என்ன விற்பனைனா விற்பனை மூலம் பெற்ற வருவாய். விற்பனை மூலம் பெற்ற வருவாய். விற்பனை மூலம் பெற்ற வருவாய் டிவைடட் பை கொஸ்டினில் என்ன இருக்கோ எந்த இருக்கோ அது கீழே, அதோடைய சராசரி கீழே. அப்போ நிலை சொத்துக்கள் இருக்குது. அப்போ நிலை சொத்துக்களின் சராசரி நிலை சொத்து, சராசரி நிலை சொத்துகள். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். கொடுக்காத குறிப்பு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிலை சொத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிலை சொத்துக்கள் 6 லட்சம் 8 லட்சம், அதாவது தொடக்க இருப்பு இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நிலை சொத்துக்களுடைய சராசரி இது ரெண்டுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய். அப்போ விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய்களின் அடக்க விலை 16 லட்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் மேலே இருப்பாருங்க, விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் 35 லட்சம். அந்த 35 லட்சத்தை மேலே எழுதிடணும். 35 லட்சம் இது விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. டிவைட் பை சராசரி நிலை சொத்துக்கள் கொடுக்கல, அதுக்கு பதிலாக தொடக்க நிலை சொத்துக்களும் இறுதி நிலை சொத்துக்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ குறிப்பு மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ குறிப்பு போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதை குறிப்பு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சராசரி நிலை சொத்துக்கள். சராசரி நிலை சொத்துக்கள் சராசரி எதுவுமே சராசரி என்பது தொடக்கத்தையும் இறுதியும் கூட்டி 2ஆல் வகுத்தா போதும். தொடக்க இருப்பு கூட்டல் இறுதி இருப்பு டிவைடட் பை 2. கொஸ்டினில் பார்த்தோம், நிலை சொத்துக்கள் தொடக்கத்தில் 6 லட்சமும் கூட்டல் இறுதியில் 8 லட்சம் இருக்குது. நிலை சொத்துக்கள் தொடக்க இருப்பு இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 6யும் 8யும் 6 லட்சத்தையும் 8 லட்சத்தையும் கூட்டினா 14 லட்சம். டிவைடட் பை 2 2 7 2 14. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ரூபாய். நிலை சொத்துக்களுடைய சராசரி 7 லட்சம். 7 லட்சம் கிடச்சிருக்கு. இனி இதை ஃபார்முலா கொண்டு போயிடலாம். ஏற்கனவே நம்ம விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 35 லட்சத்தை எழுதியிருக்கோம். இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா சராசரி நிலை சொத்துக்கள் கிடச்சிருக்கு 7 லட்சம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ஜீரோஸ் கட் பண்ணிடலாம். இங்கே மேலே 5 ஜீரோ இருக்குது, கீழே 5 ஜீரோ கட் பண்ணிடலாம். அப்புறம் 7 வாய்ப்பாடில் கட் பண்ணலாம். 7 7 7 35. 5/1 5. 5 மடங்கு. சுழற்சி விகிதம் எப்போதும் மடங்குகளில் குறிப்பிடப்படும். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, சுழற்சி விகிதம் டேஸால் குறிப்பிடப்படுகிறது, மடங்குகளால் குறிப்பிடப்படுகிறது எழுதணும். 5 மடங்கு தான் நிலை சொத்துக்கள் சுழற்சி விகிதம்.